ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அண்ட் ஃபிங்கர் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரேட் 10 சிபிஎஸ்சியில் இருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ், அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் ஹியூமன் பீயிங். இப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ நம்மளோட பாடியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ். ஸோ த மெயின் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங் இஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா பிளட், ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், கேப்லரிஸ் அண்ட் த ஹார்ட். ஸோ பிளட் வந்து என்னென்ன சப்ஸ்டன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, டைஜஸ்டட் ஃபுட், ஹார்மோன்ஸ் அண்ட் ஆல்சோ த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ பிளட் வெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பாடியில் 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பிளட் ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்கன்னா ஹியர் 2 சிஸ்டம். ஒன் இஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸில் தான் பிளட், ஹார்ட், பிளட் வெசல்ஸ், கேப்லரிஸ், லங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆர்ட்ரிஸோட ஒர்க்கு பியூர் பிளட்டை ஹார்ட்லேருந்து கலெக்ட் பண்ணி எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும். வெயின்ஸோட ஒர்க்கு இம்பியூர் பிளட், பாடியிலேருந்து வர இம்பியூர் பிளட்டை ஹார்ட்டுக்கு ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு கொடுக்கும். ஸோ ஆர்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பியூர் பிளட் இருக்கும், வெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இம்பியூர் பிளட் இருக்கும். கேப்லரிஸோட ஒர்க் என்ன அப்படின்னா இட் இஸ் அ நேரோ பிளட் வெசல்ஸ் விச் கனெக்ட்ஸ் த ஆர்ட்ரி அண்ட் வெயின் டுகெதர். ஆர்ட்ரிஸும் வெயினையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கேப்லரிஸ் ஹெல்ப் பண்ணும். இங்கே என்ன ஒர்க் நடக்கும்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபுட், வாட்டர், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் தி பிளட் அண்ட் த செல் த்ரூ த கேபிலரிஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 3 மெயின் காம்பனன்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் பிளட், பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட். பிளட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுறது தான் அதனோட வேலை. நெக்ஸ்ட் பிளட் வெசல்ஸ், இட் இஸ் அ டியூப்ஸ் தட் ஹெல்ப்ஸ் த பிளட் டு சர்க்குலேட். பிளட் வெசல்ஸுங்கிறது ஒரு டியூப், பிளட் சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட், இட் இஸ் அ பம்பிங் ஆர்கன், பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. One by one we will see. First we will see about the blood. So blood having 2 components. Blood பார்த்தீங்கன்னா 2 components இருக்குது. One is plasma, another one is cells. Plasma பார்த்தீங்கன்னா 55%, cells வந்து 45%. Cells having the 3 parts. One is RBC, WBC and platelet. RBC னா red blood cells, white blood cells and platelets. Red blood cellsக்கு இன்னொரு நேம் erythrocytes, white blood cellsக்கு leukocytes. பிளேட்லெட்ஸோட இன்னொரு நேம் வந்து த்ரோம்போசைட்ஸ். ஆர்பிசி பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் வந்து ஹீமோக்ளோபின் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் நார்மல் பிளட் கவுண்ட். ஆர்பிசியோட கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 cubic millimeter ஆஃப் பிளட்டில் 5 million ஆர்பிசி கவுண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூபிசி. டபிள்யூபிசி பார்த்திங்கன்னா ஆர்பிசியை விட பெருசாகவும் கலர்லெஸ்ஸாகவும் இருக்கும். டபிள்யூபிசியோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா நம்ம வெளியிலேருந்து வர ஆன்டிபாடிஸ், அதாவது வைரஸ், பாக்டீரியா கிட்டேருந்து ஃபைட் பண்ணி நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது டபிள்யூபிசியோட ஒர்க். அதாவது இம்யூனிட்டி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கிளாட்டிங் ஆஃப் பிளட். இப்போ நம்ம சப்போஸ் ஏதாவது அடிபட்டு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஆகும், ஒரு 1 or 2 minutesலேயே நம்மளோட பிளட் வந்து உறைஞ்சிரும், கிளாட் ஆகிடும். அது யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா பிளேட்லெட்ஸ் தான், ப்ளீட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட். ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் த கார்டியாக் மசில்ஸ். இட் ஹேஸ் 4 chambers. இட் என்க்ளோஸ்டு பை த பெரிகார்டியல் சாக். அதாவது ஹார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து மஸ்குலர் ஆர்கன் தான். அந்த மசில்ஸ்க்கு வந்து கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 chambers. சாம்பர்ஸ்னால் அறை, 4 அறை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் என்க்ளோஸ்டு பை த பெரிகார்டியல் சாக். ஓகே, இந்த பெரிகார்டியம் தான் வந்து நம்ம ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஷாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஷேப் ஆஃப் த ஹார்ட். ஹார்ட்டோட ஷேப் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ க்ளோஸ்டு ஃபிஸ்ட் ஷேப் சொல்லுவாங்க. அதாவது கையை மூடும் பொழுது ஒரு ஷேப் இருக்குல்ல, கையை மூடுற அளவு, அதனோட ஷேப் தான் வந்து ஹார்ட்டோட ஷேப். அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இட் இஸ் அ ஜஸ்ட் மிட்லைன் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் அவர் பாடி. மிட்லைன்லேருந்து ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் ஹேஸ் 4 chambers. ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இந்த 4 chambers-ல ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் பார்த்திங்க அப்படின்னா அதனோட வால் வந்து தின்னாக இருக்கும். ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பார்த்திங்க அப்படின்னா திக்காக இருக்கும். ஏன், என்ன ரீசன்ஸ் அப்படின்னா ரைட் ஏட்ரியமில் கலெக்ட் ஆகிற பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதனோட வால்ஸ் பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது.
ரைட் வென்ட்ரிக்கலில் கலெக்ட் ஆகிற பிளட் வந்து லங்ஸுக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் கலெக்ட் ஆகிற பிளட் வந்து அயோர்ட்டா மூலயமா எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போகிறதுனால அதனோட ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனோட வால்ஸ் வந்து திக்காக இருக்கும். ஸோ ஏட்ரியமோட வால்ஸ் வந்து தின்னாகவும், வென்ட்ரிக்கலோட வால்ஸ் வந்து திக்காகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Valves present in the human heart. It has two types of valve. One is atrioventricular valve, another one is semilunar valve. Atrioventricular valve அப்படின்னா ஏட்ரியத்தையும் வென்ட்ரிகுலரையும் செப்பரேட் பண்ணுற வால்வை தான் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலையும் செப்பரேட் பண்ணுற வால்வுக்கு பேர் ட்ரைகஸ்பிட் வால்வ். அதே மாதிரி லெஃப்ட் ஏட்ரியத்தையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் செப்பரேட் பண்ணுற வால்வ் பேர் பைகஸ்பிட் வால்வ். அதுக்கு இன்னொரு நேம் மிட்ரல் வால்வ். இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் அண்ட் பைகஸ்பிட் வால்வை தான் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் செமிலூனார் வால்வ். செமிலூனார் வால்வ் பார்த்திங்கன்னா ஒன் இஸ் ப்ரெசன்ட் இன் தி பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் ப்ரெசன்ட் இன் தி அயோர்ட்டா. பல்மனரி வால்வ் வந்து பல்மனரி ஆர்ட்ரிலையும், அயோர்டிக் வால்வ் வந்து அயோர்ட்டாலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ட்ரைகஸ்பிட் வால்வ் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் அப்படின்னா அது ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ். அயோர்டிக் வால்வ் அண்ட் பல்மனரி வால்வ் அது வந்து செமிலூனார் வால்வ். ஸோ இந்த வால்வோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இட் என்ஷூர்ஸ் டு ஃப்ளோ ஒன் டைரக்ஷன் ஆஃப் த பிளட் ஃப்ளோ. அதாவது ஒரு ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு பிளட் வருதுன்னா திருப்பி பிளட் ஃப்ளோ பேக் சைடில் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த வால்வ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆர்கன்ஸ்லேருந்து டிஆக்சினேட்டட் பிளட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சிஸ்டமிக் வெயின் வழியாக ரைட் ஏட்ரியமுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஸோ ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் வரும் ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக. இந்த வென்ட்ரிக்கல்லேருந்து ஏட்ரியமுக்கு திரும்பி பிளட் பேக் சைடில் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் அங்கே ட்ரைகஸ்பிட் வால்வ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்க டிஆக்சினேட்டட் பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக லங்ஸ்க்கு பல்மனரி ஆர்ட்ரி வழியாக போகும். ஸோ பல்மனரி ஆர்ட்ரிலேருந்து திருப்பியும் வென்ட்ரிக்கலுக்கு வராமல் இருக்கிறதுக்காக அங்கே பல்மனரி வால்வ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வர பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு ரீச் ஆகும். ஸோ வென்ட்ரிக்கல்லேருந்து ஏட்ரியமுக்கு திருப்பி போகாமல் இருக்கிறதுக்காக பைகஸ்பிட் வால்வ் அதாவது மிட்ரல் வால்வ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்க பிளட் வந்து பம்ப் பண்ணி அயோர்ட்டா மூலியமாக எல்லா பார்ட்ஸ்க்கும் போகிறதுக்காக அயோர்டிக் வால்வ் திருப்பி பிளட் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வால்வோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, டு என்ஷூர் தி ஒன் டைரக்ஷன் ஆஃப் த பிளட் ஃப்ளோ. திருப்பியும் பேக் சைடில் வராமல் தடுக்கிறது தான் அதனோட வேலை, ஒன் டைரக்ஷன் ஃப்ளோ. இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்போது செமிலூனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். அதே வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகும்போது செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும். வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும்போது ஓப்பன் ஆகும். அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நடக்கும். சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலதுக்கு வந்து டபுள் சர்க்குலேஷன்ஸ் நடக்கும், சிலதுக்கு சிங்கிள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ்க்கு எல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் சர்க்குலேஷன்ஸ் நடக்கும். இப்போ மேமல்ஸோட ஹார்ட்டு அதாவது ஹியூமன் ஹார்ட் அண்ட் பேர்ட்ஸ் ஹார்ட்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து 4 சேம்பர்ஸ் இருக்கும். ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் ரெண்டு சைடையுமே செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு லேயர் தட் இஸ் கால்ட் செப்டம். எதுக்காக அந்த செப்டம் இருக்குது அப்படின்னா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டிஆக்சினேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, தே நீட் மோர் எனர்ஜி, அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ ஆம்ஃபிபியன் அண்ட் ரெப்டைல் ஹார்ட் பார்த்திங்க அப்படின்னா 3 சேம்பர்ட் ஹார்ட் தான். ஏன்னா அது வந்து டிவைட் பண்ணுற மாதிரி செப்டம்லாம் கிடையாது. தே அலோவ் டு சம் மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் டிஆக்சிஜன் பிளட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும். பிகாஸ் தே ஆர் நாட் ரெக்வயர்ட் எனர்ஜி, அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படாது. ஏன்னா வெளியில் இருக்க டெம்பரேச்சரே தான் அது பாடி டெம்பரேச்சரும் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அது மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஃபிஷ்ஷஸோட ஹார்ட் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ 2 சேம்பர்ட் ஹார்ட் தான். பிளட் எல்லாமே ஜில்ஸ் வழியாக ஆக்சிஜனேட் ஆகிடும். இது சிங்கிள் சர்க்குலேஷன், நாட் டபுள் சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் வில் see about the double circulation. டபுள் சர்க்குலேஷன்ஸ்னால் சுப்பீரியர் வீன கேவாலேருந்தும் இன்ஃபீரியர் வீன கேவாலேருந்தும் டீஆக்சினேட்டட் பிளட் கலெக்ட் ஆகி ரைட் ஏட்ரியமுக்கு வரும். ரைட் ஏட்ரியம்லேருந்து அது ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ரீச் ஆகும். ஸோ ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டீஆக்சினேட்டட் பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்ஸ்க்கு போகும்.
லங்ஸில் தான் எல்லா டீஆக்சினேட்டட் பிளட்டும் ஆக்சிஜனேட்டட் ஆகும், பியூரிஃபை ஆகும். ஸோ பல்மனரி வெயின் வழியாக பியூரிஃபை ஆன பிளட் வந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோர்ட்டா மூலியமாக பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் போகும். இப்போ அயோர்ட்டாக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் பிளட்டு வந்து கொஞ்சம் அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடிக்கும் கொஞ்சம் வந்து லோயர் ஹாஃப் ஆஃப் த பாடிக்கும் போகும். அதாவது அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடிக்கு போகிறது தான் கேப்லரி இன் த ஹெட் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். லோயர் ஹாஃப் ஆஃப் த பாடிக்கு போகிறது தான் கேப்லரி இன் த பாடி ரீஜியன் சொல்லுவோம். ஸோ சர்க்குலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சர்க்குலேஷன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கார்டியாக் சர்க்குலேஷன், அனதர் ஒன் இஸ் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். இந்த 2 சர்க்குலேஷனும் ஒன்றா நடக்கிறது தான் டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். அதாவது ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்க டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாமே லங்ஸ்க்கு பல்மனரி ஆர்ட்ரி மூலயமா போயிட்டு ப்யூரிஃபை பண்ணி திருப்பி பல்மனரி வெயின் வழியாக லெஃப்ட் ஏட்ரியமுக்கு ரீச் ஆகிறது. இதை கார்டியாக் சர்க்குலேஷன் சொல்கிறோம். ஆக்சிஜனேட்டட் பிளட் அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோர்ட்டா மூலயமா எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போயிட்டு எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் ரீச் பண்ணிவிட்டு அந்த செல்ஸில் இருந்த கார்பன் டை ஆக்சைடை பிளட் திருப்பி எடுத்துகிட்டு வந்து இம்ப்யூர் பிளட் எடுத்துகிட்டு வந்து திருப்பி சுப்பீரியர் வீன கிழவா வழியாக கொடுக்கறது தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 சர்க்குலேஷனும் ஒன்றா நடக்கிறதுனால இது டபுள் சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் ஒன் blood pressure. Blood pressure is a measurement of force applied to the artery walls. blood pressureோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ரிஸ் வெயினை விட கம்பேர் பண்ணும்போது ஆர்ட்ரிஸில் வந்து கிரேட்டராக இருக்கும். It has 2 pressure, diastolic pressure and systolic pressure. ventricles வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது ஆர்ட்ரியில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ that is called systolic pressure. வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகும்பொழுது ஆர்ட்ரியில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ தட் இஸ் கால்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். நார்மல் சிஸ்டோலிக் ப்ரெஷரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 120 mm ஆஃப் மெர்க்குரி. டயஸ்டோலிக் ப்ரெஷரோட வேல்யூ 80 mm ஆஃப் மெர்க்குரி. பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னோட நேம் ஸ்பிக்மோ மேனோமீட்டர். ஹை பிளட் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஆர்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஆர்ட்ரிஸ் வந்து வண்டி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும் ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கும் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும். வெயின் வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை ஆர்கன்ஸ் கிட்டேருந்து வாங்கி ஹார்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ எ நெட்வொர்க் ஆஃப் டைனி கேபிலரிஸ் ஜாயின் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸு. ஆர்ட்ரியும் வெயினையும் ஜாயின் பண்ணுறது தான் கேபிலரிஸ். நெக்ஸ்ட் ஒன் கேபிலரி இன் த பாடி ஆர்கன். கேபிலரி ஆர்கனில் இருக்க ஆக்சிஜன்ஸ் எல்லாமே டிஷ்யூஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். இப்போ பிளட் செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜனை கொடுத்துட்டு டிஷ்யூஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை ரிசீவ் பண்ணிக்கும். தட் இஸ் கால்ட் டீஆக்சினேட்டட் பிளட். இப்போ டீஆக்சினேட்டட் பிளட் அப்பர் பார்ட்டில் இருக்க டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாமே சுப்பீரியர் வீன கேவாக்கும், லோயர் பார்ட்டில் இருக்க டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாமே இன்ஃபீரியர் வீன கேவாக்கும் போயிடும். ஸோ சுப்பீரியர் வீன கேவா டு லங்ஸ் that is deoxygenated blood. Pulmonary veins to capillaries that is called oxygenated blood. So valve வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா to resist the mixing of the blood. Next it ensures the one way direction. Next one lymphatic system. Lymphatic system na it is a subsystem of circulatory system. இது வந்து it carries the lymph அப்படிங்கிறது வந்து it is a tissue fluid and colorless. It returns waste material to the veins. லிம்ஃபோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்சேஞ்ச் த ப்ராசஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் கேஸஸ் இன்வால்வ் இன் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். செல்ஸில் டிஷ்யூஸில் இருக்க தேவையில்லாத ஃப்ளூயிட் வந்து வெயின்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறது தான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தோட வேலை. அகெயின் வெயினோட ஒர்க் வந்து எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் கேஸஸை பிளட் ஸ்ட்ரீம்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். தட்ஸ் ஆல் டிரான்ஸ்போர்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யூர் வாட்சிங்.